நிருபம் எழுதும்போது உள்ள பின்னணியை என்ன, அவர்கள் சோதனைக்குள்ளே இருந்தாங்க, விசுவாசத்திற்காக சோதனைக்குள்ளே இருந்தாங்க. எந்த சோதனை எங்கேருந்து வந்துச்சு? எல்லா பக்கத்துலேருந்து வந்துச்சு. சுவிசேஷம் தரக்கூடிய கிருபை என்ன? கர்த்தர் கடைசி மட்டும் நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார், முற்று முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இதோடு முடிந்து போகிறதில்ல. சுவிசேஷத்தினுடைய இன்னொரு பகுதி என்ன? நியாயத்தீர்ப்பு. நியாயத்தீர்ப்பு. சரி, ஆண்டவர் எல்லாம் செய்கிறாருன்னா எல்லாரையும் ஆட்டோமேட்டிக்காக ரட்சித்துட்டு போக வேண்டியதானே. நீதியுள்ள தேவன், நீதியுள்ள தேவன், நன்மை தீமை அறியத்தக்கதான ஞானத்தை நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம தீமையை செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு நிற்க முடியாது. இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். சால்வேஷன் டிவி நேயர்களே, உங்களோடு கூட வேத சத்தியத்தை, விசேஷமாக கர்த்தருடைய சுவிசேஷத்தை வாசித்து கொண்டும் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த சுவிசேஷத்தை எப்படி பேதுருவானவர் எழுதினார் என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறோம். பேதுருவானவர் எழுதின 2வது பொதுவான நிருபம், அதனுடைய 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் முன்னாடி உள்ள வசனத்தை பாருங்கள். திரும்ப ஒரு தடவை நான் அதை பார்க்கணுன்னு விரும்புகிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாவம் செய்த தூதர்களை தள்ளிவிட்டு நியாயத்தீர்ப்புக்கு வைத்தார். அதற்கு அடுத்ததாக உலகத்தை நியாயத்தீர்ப்பு, ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி அவர்கள் மேல் நியாயத்தீர்ப்பு வந்தது. அதற்கு அடுத்ததாக சொதோம் கொமோரா பட்டணங்களை கவிழ்த்து ஒரு திருஷ்டாந்தமாக வைத்து ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இப்படி தீர்க்கும் போது நம்ம வரிசை அப்படி வரும்போது அடுத்தது என்ன சொல்லுவார்? இப்போ உள்ள கள்ள தீர்க்கதரிசிகளையும் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லுவாரோன்னு சொல்லி யோசித்து பார்த்தார். இந்த 9வது வசனம்தான் இந்த முழு சத்தியத்திற்கு என்ன சொல்கிறது, இந்த முழுவதுமாக இந்த 2 பேதுருடைய புத்தகத்திற்கும் ஒரு மைய கருத்தாக இருக்கிறது. சுவிசேஷத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை, இந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்கு உள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். சரி, தேவ பக்தி உள்ளவர்கள் முன்னாடி உள்ளவங்களாம் எப்படி இருந்தாங்க? தேவ பக்தி இல்லாதவர்கள். நீங்கள் முன்னாடி பாருங்கள், தேவ பக்தி இல்லாதவர்கள், தேவ பக்தியை சொந்த ஆதாயமாக எடுத்துக்கொள்வர்கள், அவபக்தி உள்ளவர்கள். இந்த கிரேக்க வார்த்தையில் கொஞ்சம் தான் வித்தியாசம் ரெண்டுக்குமே, தேவபக்தி அவபக்தி இல்லை, கொஞ்சம் தான் வித்தியாசம். இந்த வார்த்தையை பேசும் பொழுதே சோதனை என்று ரட்சிக்க, அது என்னது சோதனை? சோதனையினின்று ரட்சிக்க, தீமை நின்று எங்களை ரட்சிக்கவும், எங்களை சோதனைக்கு உட்படாதபடி தீமை நின்று ரட்சிக்கவும். ஆமாம், கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லும்போது அதே வார்த்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சோதனைகள்னு சொல்லலை, சோதனை நின்று எங்களை சோதனைகளிலிருந்து ரட்சியும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் வருகிற சுவிசேஷ நிமித்தமாய் வருகிற சுவிசேஷத்தின் நிமித்தமாய் வருகிற சோதனைகள் சோதனை என்ன ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர் சொல்றாரு. அது அதில் இல்லை, சோதனை நின்று ரட்சியும், இதிலிருந்து எங்களை ரட்சியும் ஆண்டவரே. சோதனையை விட்டு எங்களை ரட்சியும் இல்லை, சோதனையிலிருந்து எங்களை ரட்சியும். நம்மை சுற்றி இருக்கிற பாவங்கள், அக்கிரமங்கள், அந்த இதுக்கு முன்னாடி சொல்றதெல்லாம் என்ன? எல்லாம் பாவங்கள், எல்லாம் பாவங்கள். ஆக அந்த பாவத்திலிருந்து எங்களை ரட்சியம். அதுக்கு அடுத்ததாங்க இன்னொரு பெரிய ஒரு உலகத்தில் பாவத்திலிருந்து, அந்த உலகத்திலிருந்து எங்களை ரட்சியம். இந்த உலகத்திலிருந்து, இந்த உலகமே பாவம், உலகத்திலிருந்து ரட்சியம், சுவிசேஷத்தினுடைய ரட்சிப்பு. இல்ல, சோதனைன்னு எந்த சொல்றது? சோதனைங்கிறது பாவத்திலிருந்து வெளியே வரக்கூடியது. அதாவது நமக்கு எதிராக வரக்கூடிய எல்லா பரீட்சைகள், அதுல இருந்து பாஸ் பண்ணணும், எல்லா பரீட்சைகளிலிருந்து பாஸ் பண்ணணும். ஆமா, கடைசி அவ்வளவு பரீட்சை எது? மரணம். மரணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை, நியாய தீர்ப்பு, பாஸ். அந்த பரீட்சைக்கு எல்லாத்துலயும் கிளியர் பண்ணி அங்க பாஸ் ஆகலாம். போர்டு எக்ஸாம் எல்லாத்துலையும் அங்கே வந்தாங்க. கடைசியாக இந்த நிருபம் எழுதும்போது உள்ள பின்னணியை என்ன, அவர்கள் சோதனைக்குள்ளே இருந்தாங்க, விசுவாசத்திற்காக சோதனைக்குள்ளே இருந்தாங்க. எந்த சோதனை எங்கேருந்து வந்துச்சு? எல்லா பக்கத்துலேருந்து வந்துச்சு. இந்த எல்லா பக்கத்திலிருந்து வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் உங்களுடைய விசுவாசத்தை பொன்னாக வெள்ளியாக புடமிட்டு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் மாசற்றவர்களாய் அவருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய அந்த பெரிய
இந்த பரீட்சையில் நாம் தேர்வோம். ஆமென். இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் தரக்கூடிய கிருபை என்ன? கர்த்தர் கடைசி மட்டும் நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார், முற்று முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இதோடு முடிந்து போகிறதில்ல. சுவிசேஷத்தினுடைய இன்னொரு பகுதி என்ன? நியாயத்தீர்ப்பு. நியாயத்தீர்ப்பு. இது இவ்வளவுதான் தெரிஞ்சு நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நியாயத்தீர்ப்பு நிச்சயம். நான் கேட்குறேன், சில பேர் எல்லாம் கேட்குறாங்க, தேவன் கர்த்தர் அப்பா மாதிரி அன்பாக இருக்கிறார். அப்போ ஒரு அன்பாக இருக்கிறவர் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை நியாயம் தீர்த்து அவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அழுகையும் பட்கரிப்பும் உள்ள இடத்திலே போடுவார்? அது அவருக்கு பிரியமா? அப்படி சில பேர் வச்சிருக்கிறாரா? அப்போ என்ன சொல்கிறோம்? சுவிசேஷத்தில் நம்ம நியாயத்தீர்ப்பை குறித்தோ அக்னியை குறித்தோ ஆக்கினையை குறித்தோ இரண்டாவது மரணத்தை குறித்தோ பேசக்கூடாது. அது கர்த்தருக்கு பிரியமில்லாதது. ஏனென்றால் ஒரு அப்பாவுக்கே பிரியமில்லாது எப்படி பரம தகப்பனாகிய நம்முடைய ஆண்டவருக்கு பிரியம்? சொல்லுங்கள். சுவிசேஷத்தில் நான் நியாயத்தீர்ப்பை குறித்து பேச வேண்டுமா பேசக்கூடாதா? ஏன் பேச வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லப்பட்டிருக்கு. நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அவங்க என்ன சொல்றாங்க, சில பேர் அது அவிசுவாசிகளுக்கே தான் தவிர விசுவாசிகளை அவரெல்லாம் கண்டித்து உணர்த்த மாட்டார், நம்ம என்கரேஜ் பண்ணுவார். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு அப்படி சொல்லப்படுது. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, சீர்பொருந்தாம சொல்லப்படாவிட்டா சீர்பொருந்த மாட்டாங்களா? அதனால பரிசுத்தவான்களே சீர்படுத்த வேண்டும் சொன்னா, இப்போ எக்ஸாம் இருக்கு, எழுத வேண்டியது பாஸ் பண்ண பாஸ் பண்ணி ஃபெயில் ஆகிட்டு அதே இடத்துல தான் இருப்பாங்க, பாஸ் ஆக மாட்டாங்க. மறுபடியும் திரும்ப போயிடணும், திரும்ப எழுதி அதை ஃபினிஷ் பண்ணால் தான் போக முடியும். ஆனால் இங்கே ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான். அங்கே ஒன்றும் பாஸ் இதெல்லாம் இந்த கம் செப்டம்பர்லாம் கிடையாது, இங்கே அட்டெம்ப்ட் கிடையாது. ஆமாம், கம் செப்டம்பர். நல்லா படிக்கிறவங்களும் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும், புவர் ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதி தான். எல்லாருமே எவ்ரிபடி ஹவ் டு கம் டு தட், எல்லாருமே அதுக்கு வந்து தான் கிடையாது. ஏங்க இதில் காம்ப்ரமைஸே கிடையாது. ஏற்கனவே ஞாசனம் எடுத்துட்டு ஏற்கனவே நான் சர்ச்சைக்கு போயிட்டு காணிக்கை கொடுக்குறேன், காணிக்கல தசம பாகம் கொடுக்குறேன், உபவாசம் பண்றேன், வேற ஊழியக்காரங்க சாப்பாடு போடுறேன், மீட்டிங் ஸ்பான்சர் பண்றேன், யோர்தான் நதியில போய் முழுகிட்டு வந்திருக்கிறேன், அங்கிருந்து இந்த பாருங்க என்ன கூட பண்ணிருக்கேன், மண்ணு தூக்கிட்டு வந்தேன். ரொம்ப தெளிவாக 2 தினம், அதாவது அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அவர் அறிந்திருக்கிறார். என்ன யாருக்கு எதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் செய்கிறார். ஏன்னா அவருடைய நியாய தீர்ப்பில் அநியாயம் கிடையாது, அநியாயம் கிடையாது. இன்னொன்று கேட்குறாங்க, சரி ஆண்டவர் எல்லாம் செய்கிறாருன்னா எல்லாரையும் ஆட்டோமேட்டிக்காக ரசித்துட்டு போக வேண்டியதானே? நீதி உள்ள தேவன் நன்மை தீமை அறியத்தக்கதான ஞானத்தை நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம தீமையை செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு நிற்க முடியாது. ஆண்டவர்கிட்ட போய் தீமையை செய்துட்டு அவர்கிட்ட போய் நிற்க முடியாது. அவர் சுத்தம், அவர் பரிசுத்தம். நான் பரிசுத்தம் ஆகல, நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். அவனுக்குரிய பலன் என்னோட எனக்கு ஃப்ரீ சாய்ஸ் கொடுத்துருக்காரு, ஃப்ரீ வில் கொடுத்துருக்காரு எனக்கு. ஆமாம், ஃப்ரீ வில் கொடுத்ததுன்னா எதை வேணாலும் நான் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் அப்படிதான், அதாவது எல்லாரையும் ரட்சிக்கணும், அவரை எல்லாரையும் ரட்சித்து தான் ஆகணும். எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களா? அதான் ஒன்று. எல்லாரையும் ரட்சிப்பது ஆண்டவருடைய கிருபை, எல்லாரும் அதை தான் விரும்புகிறார். ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களா? அதுதான் கொஸ்டின். அதான் ஃப்ரீ சாய்ஸ் எனக்கு இருக்கிறதுனால நான் செலக்ட் அப்படி யோசிக்கிறீங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களா? அப்போ ரட்சிக்கப்படாதவர்களுடைய நிலைமை என்ன? நிச்சயமா இப்ப நான் ரட்சிக்கப்படுவானா படமாட்டேனா? என்னது முடிவு பொருந்த நிலைத்திருப்போன ரட்சிக்கப்படும். என்னுடைய கிரியைகளை பொறுத்து இருக்கு, என்னுடைய விசுவாசத்தை பொறுத்து இருக்குது. அதாவது நான் சுவிசேஷத்திற்கு எப்படி செவி சாய்த்து இருக்கிறேன், எப்படி அதை இணங்கி இருக்கிறேன், நான் எப்படி வாழ்கிறேன் என்பதை பொறுத்து இருக்கிறது. அதாவது ஆண்டவர் என்ன சார், நான் ரொம்ப எல்லா இடத்துலையும் கொடுக்குற ஒரு இல்லஸ்ட்ரேஷன் தான் என்னென்னா, அப்பா வெளியூருக்கு போயிட்டு வரும்பொழுது பிஸ்கட் பாக்கெட்டு பிள்ளைக்கு வாங்கிட்டு வர்றாரு. பிள்ளைக்குனே வாங்கிட்டாரு, செலவு பண்ணி வாங்கிட்டாரு. வீட்டுக்கு கொண்டு வர்றாரு, பிள்ளைங்க கூப்பிட்டு பிள்ளைங்களா உங்களுக்கு பிஸ்கட் பாக்கெட் அப்படின்னு சொல்கிறாரு. ஓடி வந்து வாங்கினா பிஸ்கட் பாக்கெட்டு, போப்பா எனக்கு வேண்டாம் அப்படின்னா அது கிடையாது. இப்போ யார் கொடுக்காம விட்டது? கர்த்தர் கொடுக்க சித்தமாக இருக்கிறார்.
நீ வாங்குறதுக்கு சித்தமாங்கிறது அது. அதாவது அக்கிரமக்காரர்கள் சொல்லும்போது அந்த வார்த்தையை நீங்கள் பாருங்கள், அக்கிரமக்காரர்னு அந்த சரியான ஒழுங்கிலே இல்லாதவர்கள். எந்த பிள்ளை வேண்டான்னு சொல்லிட்டு போகும்? ஒழுங்கற்ற பிள்ளை. அதாவது தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள், தாய் தகப்பனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கிருபைக்குள்ளே இல்லாத பிள்ளைகள், மறுதளித்து எதிர்த்து பேசக்கூடிய பிள்ளைகள். இதுதான் ஒழுங்கற்றது, அக்கிரமம். ஒரு கிரமத்துக்குள்ளே இல்லாதது தான் அக்கிரமம். ஆண்டவர் கொடுத்துருக்கிற முறைக்குள்ளே இல்லாதது தான் அக்கிரமம். இப்போ நிறைய இடங்களில் நம்ம சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது சிலர் என்ன சொல்கிறாங்க, நம்ம அன்பை பற்றி தாங்க பேசணும். நம்ம வெளியில் போனால் ஆண்டவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார், அவர் அன்பாக இருக்கிறார், அவர் கடிந்து கொள்ள மாட்டார். சில பேர் சொல்கிறாங்க, அவர் பாவத்தை வெறுக்கிறவர், பாவியை நேசிக்கிறவர். இது வேடிக்கையானது, சொல்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எவ்வளவு நாட்களாக அவன் பாவியாக இருக்கிறானோ அவ்வளவு நாட்களாக அவனையும் ஆண்டவர் வெறுக்கிறார். பாவத்தை வைத்திருக்கிற பாவியை ஆண்டவர் நேசிப்பதில்லை. ஆனால் நேசித்து அவர் சிலுவையில் மரித்தார். என்ன எதிர்பார்க்கிறார்? நீ பாவத்தை விட்டு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த இதில் தான் நிறைய பிரச்சனைகள் வருது. என்ன பிரச்சனைகள் வருதுன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஆண்டவர் எல்லாவரையும் ரட்சித்து விட்டார், எனவே இனி பாவத்தை குறித்து நாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை, மனம் திரும்புதலை குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆக சுவிசேஷத்திலிருந்து நியாய தீர்ப்பு, மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு தேவையில்லை. சொல்லுங்க. ஒரு சிலர் சொல்றாங்கல்ல, அது ஆண்டவர் கிருபையா இருக்கிறார், பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமாக பெருகும். அப்ப இன்னும் கொஞ்சம் பாவம் செஞ்சலாமா? அவரே சொல்றாரு, பவுலடியார் சொல்றாரு, அப்படின்னா நான் பாவத்தில் நிலைத்து இருக்கிறாமா? கூடாதே. அப்படிங்க கூடாதுங்கிற வார்த்தை சட்டையிலி நாட், கண்டிப்பா இருக்கக்கூடாதுங்கிறார். கண்டிப்பா, இன்னொரு தபா சொல்றேன், கண்டிப்பா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் வார்த்தை. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கு. பாவத்துக்கு செத்து. பவுலடியாருடைய சுவிசேஷத்தை குறித்து பேசும்போது நம்ம வருவோம். அப்ப செத்து என்றால் அதுல வாழ முடியாதுன்னு சொல்றாரு. அதுல நீ இருக்க முடியாதுன்னு. எங்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் தந்து விட்டார், நாங்கள் எல்லாவற்றையும் அனுபவிப்போம். நீங்கள் இந்த 10வது வசனத்தை பாருங்க. விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை செய்வார். ரொம்ப டெலிபரேட்டா, வேண்டுமென்றே. இந்த நீங்கள் இன்னொன்று கவனிச்சிங்களா? அதில் கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ண, அது என்ன கர்த்தத்துவம்? அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டதை அசுத்தம் பண்ணுகிறவர்கள் கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். அவருடைய ராஜரீகத்தை, கிங்ஷிப், அவருடைய ஆளுகையை, அவருடைய ராஜாங்கத்தை யாரை குறித்து பேசுறாரு? கர்த்தத்துவம் சொல்லும்போது யாரை குறித்து பேசுறாரு? தேவனை குறித்து பேசுறாரு. கர்த்தரை குறித்து பேசுறாரு. யெகோவா தேவனை குறித்து பேசுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். கர்த்தத்துவம், கர்த்தத்துவத்தை என்ன செய்யறாங்களா? அசட்டை பண்ணுகிறவர்கள். சொல்லட்டுங்களா? ரொம்ப இது ரெண்டும் உண்மைதான். அதை விட இன்னொரு உண்மை என்னவென்றால், சபையிலே மூப்பர்களுக்கும் போதகர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படியாதவர்கள். கர்த்தத்துவம்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன். எப்படி இது கள்ள போதகர்களுக்கு ஒத்து வருதுன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். கள்ள போதகர்கள் இந்த இந்த ஒழுங்குக்குள்ளே இருக்க மாட்டாங்க. ஏன் ஒழுங்குக்குள்ளே இருக்க மாட்டாங்க? மூப்பர்கள், போதகர்கள், அதாவது வீட்டில் உள்ள பெரியவர்கள் அவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க. என்னங்க? நேர் வாசல்ல வரல. ஒன்று. ரெண்டாவது, கிரியைகளும் அவருடைய செயல்கள், இது அவங்க பேச்சும் வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் புரட்டுத்தனம், தந்திரங்கள். அதாவது சரியான வேத சத்திய பாஸ்டர் நீங்கள் இருக்கீங்க, சரியான வேத சத்தியத்தை நீங்கள் போதிக்கும் பொழுது தப்பு தான் செய்கிறவன் அப்படிங்கிற எத்தனை பேர் உங்களை விரும்புவான்? உங்கள் சபையில் ஏன் நிறைய பேர் பெரிய கூட்டத்தை காணோம்? ஒரு உண்மையான விசுவாசம் ஒரு சிறிய கூட்டம் வருது. ஏன்? பெரிய கூட்டமாக நீங்கள் அகலமாக திறந்து வச்சுருக்கலாமே. அப்படி பேசும்பொழுது என்ன சொல்லுவான்? இந்த பாஸ்டர் லாய்க்கு இல்லை, நான் இந்த பாஸ்டர்கிட்ட போக மாட்டேன். பிழைக்க தெரியாது, பாஸ்டர் பிழைக்க தெரியாது. எனக்கு என்னது, இனிமேல் நித்திய ஜீவனில் பிழைக்க தெரியாது. அவருக்கு இப்போ பிழைக்க தெரியாது, எனக்கு இனிமேல் பிழைக்க தெரியாது. முழுவதுமாக கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறார்கள் என்றால் ஆண்டவரை, கர்த்தராகிய ஆண்டவரையும், அடுத்தது நமக்கு இரத்தத்தை சிந்தி தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்ட இயேசு கிறிஸ்துவையும்
அவர்களுக்கு நேராக வழி நடத்தக்கூடிய போதகர்களையும் மூப்பர்களையும் விரும்பாதவர்கள்.